பக்கத்தில் இருக்கும் ஆர்ச் கேட் அப்படின்றது இந்த பில்டிங்கை தான் சொல்லுவாங்க. சிங்கப்பூரில் இது ஒரு முக்கியமான பில்டிங்கு. யார் இங்கே வந்தாலும் சுற்றி பார்க்காம போக மாட்டாங்க. இதுதான் சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியாவோட தேக்கா சென்டர், தேக்கா நிலையம்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லா கடைகளும் இருக்குமே, துணி கடை, சாப்பாடு கடை எல்லாமே இருக்கும். அதை நம்ம சுற்றி பார்க்கலாம். அதுக்கு எடுத்து பார்த்தோம்னா இந்த சைடில் இந்திய மரபுடைமை நிலையம் அப்படின்னு இருக்கும். அதாவது இந்திய மரபு எல்லாத்தையும் பாதுகாக்கிற மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய விஷயங்கள், உடைகள், நடைகள், பாவனைகள், நடனம், இந்த மாதிரி எல்லா கலாச்சாரத்தை போற்ற வகையில் இந்த லிட்டில் இந்தியா, அதாவது குட்டி இந்தியானே சொல்லலாம், இந்த இடத்துல அந்த மரபுடைமை நிலையம் இருக்கும். எல்லாருமே வருவாங்க, சுற்றி பார்ப்பாங்க. ஃபாரினர்ஸ்னு எல்லாருமே கட்டாயம் அந்த இடத்த வந்தால் சுற்றி பார்ப்பாங்க. அந்த இடம் தான் இங்கே இருக்குது. நம்ம இந்த இடத்துல இருக்கோம். நாம் இப்போ என்ன பண்ணலான்னா உள்ளார போய்ட்டு சுற்றி பார்க்கலாம். இன்னொன்று, இந்த ஊரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய சுற்றி பார்க்க நிறைய பேர் வரோம். சேம் டைம் என்ன அப்படின்னா இந்த பள்ளி மாணவர்கள், குழந்தைகள் எல்லாரையுமே என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கப்பூரை சுற்றி காமிப்பாங்க. அவங்க எந்த மதம், எந்த ரிலீஜனாக இருந்தாலும் அவங்கள எல்லாரையுமே என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி காமிப்பாங்க. எதுக்காகனா இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளை தெரிஞ்சுக்கணும், இங்கே இருக்கக்கூடிய மத சார்பற்ற எல்லாருமே இருக்கணும், அப்போ எல்லா கோவிலை தெரிஞ்சுக்கணும், எல்லா கலைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சுற்றி காமிப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே ஃபுல்லாக நிற்கிறாங்க. அந்த டீச்சர்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறாங்களாட்டுக்கு, அதனால் ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம ஊரில் பள்ளி சுற்றுலா கூட்டிகிட்டு போவாங்க. காலையில் ஸ்கூல் வந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் நம்ம ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலையோ ஒரு பொதுவான நூலகத்தையோ ஒரு இடத்த சுற்றி காட்டினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள். நம்ம ஊர்லேயும் பள்ளிகள்லாம் இருக்குது. பள்ளிகள் எந்த மத சார்பற்ற ஒரு மனிதன்